ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது நிறைய பேருக்கு சரியாக கேட்கல. ஏன்னா நான் நேற்று வீட்டுக்கு பின்னாடி இருந்து பேசும்போது பயங்கரமாக காற்று அடிச்சுட்டே இருந்தது. அதனால் அந்த காற்றோட சவுண்டில் நான் பேசுகிறது எதுவுமே கேட்கல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் பேசுனது கேட்கல அப்படின்னு. என்ன கேட்டிருந்தேன்னா, நம்ம சேனலில் எந்த கேரக்டர் மாதிரி உங்களுக்கு வாழ்கிறதுக்கு ரொம்ப ஆசை, இவங்கள மாதிரி எனக்கு வாழ்கிறதுக்கு ஆசை, இல்லை ஒரு நாளாவது இந்த கேரக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் இருக்கும்ல. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு நெட்டவழி மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசை, எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாளா அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கேரக்டராக வாழணும் ஆசை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று கேட்ட கேள்வி இன்றைக்கி ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. நேற்று நிறைய பேருக்கு கேட்கலன்னாங்க. அதனால் இன்றைக்கி மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு எந்த கேரக்டர் மாதிரி வாழணும்னு ஆசைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது ஆணோ பொண்ணோ எதாவதுனாலும் இருக்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடையில ஒரு ஸ்பெஷல். எனக்கு தெரியும் என்ன ஸ்பெஷல்னு. உமாவுடைய ஆட்டம். ஆமா, இன்னைக்கு உமாவோட டான்ஸ். அதனால ஒரு டீ 50 ரூபாய். 100 ரூபானாலும் நாங்க பார்க்க ரெடி. ஆட்டத்தை ஆரம்பி. செக்க வைக்கிற செவக்க வைக்கிறியே, நீ ஜோரா பத்த வைக்கிற பதற வைக்கிறியே, இது சரிதானா? ஒன்ன பார்த்தா நெஞ்சுக்குள்ள ஊசி நூலு வரசுதடி. தெத்து பல்லு சிக்கிலெல்லாம் 10 நலவு தெக்கிதடா. நிறுத்து நிறுத்து. உன்னோட கண்ணங்களை காக்கா கடி நான் கடிக்க, என்னோட காது பக்கம் செல்ல கடி நீ கடிக்க. இந்த வயசு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த வயசு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நிறுத்து உமா. ஏவன் அவன்? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு? ஓஹோ, அசிங்கத்தை பத்தி நீர் பேசுதீரோ? நீர் கடை வச்சிருக்கும் போது நாங்க ஆடி ஆடிட்டு விற்கணும், நான் வச்சு இருக்கும் போது விற்க கூடாதோ? சீ சீ சீ, நீலாம் ஒரு பொம்பளையா? சீ சீ சீ. சீ 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 சீ. என்ன பழக்கம் இது? சின்ன பிள்ளை போல பித்து பிடிக்கிறது. கிழட்டு பயல. உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? இச்சாருதான் போப்பா. டீ குடிக்கிற இடத்துல வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உமா விரட்டு இவனை. யோ போயா, பொறாமையில பொங்காதீரு. இரு இரு, என்னையவா வெறுப்பேத்துற? உன்னைய நான் வெறுப்பேத்துறேன் பாரு. இப்பவே இவ்வளவு வெறுப்பேத்துற வேலையை ஆரம்பிக்க. அடுங்கக்கா அடுங்க. ஒரு பாட்டு தான் ஒரு டீக்கு. இன்னொரு டீ வாங்கினா இன்னொரு ஆட்டம். சரி, எனக்கு 100 ரூபாய்க்கு ஒரு டீ போடு. சரி சரி. முனியம்மா, நல்லா இருக்கியா? என்ன காட்டுமுத்து, திடீர்னு என்ன தேடி வந்திருக்க? எனக்கு நீ ஒரு உதவி பண்ணுவியா? என்ன உதவி பண்ணணும்? என்ன உதவி பண்ணணும்? உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். நீ என்ன பண்ண? உங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. கடைசியாக போகும்போது ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு போனேன். அந்த ஞாபகமாக ஒரு மாம்பழ கடையை போட்டு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். போனால் போதுமேன்ட்டு ஒரு ஆளையும் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு இங்கே வந்த? நான் பண்ண பாவத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுதேன். என் பொண்டாட்டி எனக்கு எதிராக டீ கடை போட்டு என்னை ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நாள் என் டீ கடைக்கு வேலைக்கு வர மாதிரி என் கூட கொஞ்சம் நல்ல பழகுனா அவ வெறுப்பாயிருவா. உங்கள் பார்த்துக்கு நாங்கள் ஒரு காயா? நல்ல கதையாக இருக்க. நான் வர முடியாது. ப்ளீஸ், தயவு செஞ்சு எனக்காக வாயேன். சம்பளம் வேணாலும் வாங்கிக்கொண்டு அடிக்கிறதுக்கு ஒரு வாரம் மட்டும் நடிச்சிட்டு போ. எவ்வளவு சம்பளம் ஒரு நாளைக்கு? டீ கடையில் ஓட்டமே கிடையாது. சரி, இருந்தாலும் ஒரு நாளைக்கு 200 ரூபா தரேன். 200 ரூபாயா? அதை நீயே வச்சுக்க. ஏன் மாம்பழ கடையிலே ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்கி. 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வரேன். என்ன முனியம்மா இப்படி பண்ணுத? முனியம்மான்னு கூப்பிட்டு இருக்காத. என் வேற மோனிஷான்னு மாத்திட்டேன். எனக்கு நீ எப்பவுமே பழைய முனியம்மா தான். பழைய காதல புதுப்பிக்கலாம் வந்துகிட்டு இருக்க. அதை பத்துக்க நான் இப்போ ஒரு நடிகையா உனக்கு நடிக்க வரேன், அவ்வளவுதான். நாளைக்கு வரேன் கடைக்கு, கிளம்பு. ரொம்ப நன்றி முனியம்மா. உன் புருஷனுக்கு எதுவும் தெரிஞ்சிடாமன்னு இப்படி சமாளிப்ப? அது ஒரு டம்மி பீஸு, நான் பார்த்துக்கிறேன். டெய்லி 1000 ரூபா, 7 நாளைக்கு 700 ரூபா. ஓகே? அட முட்டா பை உள்ள 7 நாளைக்கு 7000 வரும். 700ங்கு. சரி, நல்லது, நம்மளும் சரிந்துருவோம். 700 ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 600 வாங்கிக்காங்க 7 நாளைக்கு. சரி, போனா போது குறைச்சிக்கிறேன். சரி, 600, 6 நாளைக்கு. ஒரு நாள் 1000 வச்சு 6 நாளைக்கு 600 ரூபா. சரி முனியம்மா, நாளைக்கு வந்துரு. சரி காட்டுமுத்து. பாவு இன்னும் ஏமாலியா தான் இருக்கா போலுக்கு. நல்ல சான்ஸு. இதை பயன்படுத்தி இவனையும் பொண்டாட்டியும் நிரந்தரமாக பிரிச்சிடணும். என்னைய வேதனையோடு விட்டுட்டு போனாம்ல, அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக்கணும்.
என்னல ரொம்ப நேரமா 500 நோட்டையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல சத்தியா இருக்கல்ல, எனக்கு செலவுக்கு கொடுத்துட்டு போனா. பாவம், ஏதோ ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாளாம். ஏல உங்க அம்மா அப்பா கார்டெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க, ஓகே. நீ தான் அங்கே ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கல, சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல. போன மாசம் சம்பளம் காலி ஆயிட்டு. இப்போ மாச கடைசியில இனி 1ஆம் தேதி தான் தருவாங்க. அதுவும் கம்மி தான், 20,000. இல்லை என் ரூமில் தங்கிக்கோ, ரூம் வாடகைலாம் தர வேண்டாம். சாப்பாடு மட்டும் நீ வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கோ, ஏன்னா இங்கே நான் சமைக்கிறது வாயில் வைக்க முடியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ சமைக்கிறதே நான் சாப்பிடுற. செலவுக்கு என்ன காசு அதை நீ வாங்கிக்கோ. இல்லைன்னா காலையில் ஒரு சட்டி நிறைய சோறை பொங்கி சாப்பிட்டுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அப்புறம் வரும்போது ஏதாவது குழம்பு கடையில் குழம்பு வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி தான் என் கதை ஓடும். பரவாயில்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். வர்ற சேலரியை சேர்த்து வைக்கணும். என்னல இப்படி வசதியாக வாழ்ந்த நீ உங்கள் அம்மா அப்பா இப்படி ஆனா உன்னா விரட்டி விடுதாவல. எங்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்துலலாம் என்னதான் நாங்கள் தப்பு பண்ணாலும் வீட்டெல்லாம் விட்டு விரட்டி விட மாட்டாங்கப்பா. என்ன செய்ய, எல்லாம் என் நேரம். நாகராஜ், உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க ரொம்ப கொசுக்கடியா இருக்கு, தூக்கமே வரல. ஃபேக்டரி ஓனர் மகராஜன் சார் அவங்க வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. நான் வேணா அங்கே போய் தங்கிக்கிட்டோமா? பகலெல்லாம் நான் உன் கூட தான் இருப்பேன், நைட்டு மட்டும். சரியில்ல, நல்ல ஐடியாவாக இருக்குது. இங்கே ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொசு ரொம்ப வரும். இங்கே பின்னாடி பூரா சாக்கடை தனியாக இருக்குது பத்தியா. சரி, அப்போ நீ வேணா அங்கே தூங்க போய்க்கோ. அந்த தர்ஷினி மேமும் கூப்பிட்டாங்க. அப்புறம் வரலன்னு ஏதாவது நினைப்பாங்க. அதனால ஒரு 2-3 நாள் அங்கே இருக்கேன். செட் ஆகலன்னா இங்கேயே வந்துருந்தோம்ல, எதுவும் நினச்சிக்காத. இல்லை மச்சான், அதெல்லாம் நான் ஒன்றுமே நினைக்க மாட்டோம்ல. சரியில்ல, அப்போ நான் இன்னைக்கு நைட் அங்கே போய் படுத்து பார்க்க. சரியா, வரட்டால? சரியில்ல. இல்லை ஏதாவது கடையில் வாங்கி சாப்பிட்ருந்தேன், வெறும் வயிறாக படுக்காத. சரி மச்சான். இவனை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. ஒரு காலத்தில் காலேஜ்லேயே எப்படி இருப்பான். இவனை பார்த்தா ஸ்டாஃபே பயந்து ஓடுவாங்க. காலேஜ் எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தவன் அமைதியானதுக்கப்புறம் ரொம்ப டம்மி ஆயிட்டான், பாவம். சரி, நான் போய் சோறுகிற ஏதாவது பொங்கி தூங்க. என்ன பாண்டியமாத்து தூங்கலையா? உறக்கமே வரல மர்மவனே. அதுக்கு எங்க உட்காந்துருக்கீங்க? உள்ள போய் உட்காருங்க. நான் பாட்டுக்கு காத்தாட உட்காந்துருக்கேன். உங்க வேலையை பாருங்க மர்மவனே. தர்ஷினி தூங்க போயிட்டாளா? அவ 8:30க்கெல்லாம் படுத்துட்டா மர்மவனே. இந்நேரம் பாதி கனவுலகத்துக்கு போயிருப்பா. அது சரி. சார், இது யாரு புது வரவு? விஷால் வா. சார், நீங்க நைட்டு தங்குறதுக்கு கூப்பிட்டுருந்தீங்கல்ல, அதான் வந்திருக்கேன். நானே கால் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. வா வா வா. சார், நான் வர்றது உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே? அட என்னப்பா நீ வேற இப்படி பேசிக்கிட்டு. நம்ம வீட்டுல ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு, அரண்மனை மாதிரி இருக்கு. நீ வேற, நீ இங்கேயே தங்கிக்கோ சரியா? சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இங்க இருந்தே ஃபேக்டரிக்கு போயிடலாம். இல்லை சார், நான் பகல் ஃபுல்லாக என் ஃப்ரெண்டு ரூம்லேயே இருந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு பகலில் காலேஜ் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரிக்கு வந்துடுவேன். நைட்டு மட்டும் நான் இங்கே இருந்துட்டு அப்புறமா என் ஃப்ரெண்டு ரூம்க்கே போயிடுவேன். அட என்ன ஃப்ரெண்டு கிடக்க, இங்கேயே சாப்பிட்டுட்டு ஃபேக்ட்ரிக்கு போ, காலேஜ் போ, கரெக்டாக இருக்கும், டைம் கரெக்டாக இருக்கும்பா. இல்லை, அவனு ஏதாவது நினைப்பான். நான் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி இருந்துக்கிறேன். சரிப்பா, உன் இஷ்டம்தான். சரிப்பா, ரூமை காட்டுறேன். மர்மோனே, இது யார் இந்த பையன்? அத்தை, நம்ம தர்ஷினி கூட வேலை பார்க்குற பையன் இது. ரொம்ப சின்ன பையலா தெரியுது. தர்ஷினியை விட 2 வயசு பெரிய பையன் தான். சரி சரி, என்ன விஷயம்? நைட் வந்திருக்கான்? ஒன்றும் இல்லை, வேலை விஷயமா இங்கே தங்க வைக்க போகிறோம். பாட்டியே வெளியே உட்காந்துருக்காங்க. அவங்க சும்மா உட்காந்து காது வாங்கிட்டு இருக்காங்க. வா நம்ம போகலாம். வாலிபுல இருக்கிற வீட்டுக்கு யாராவது வாலிப பையனை கூட்டு வருவாங்களா? அதுவும் தங்குறதுக்கு சொன்னா நம்மள கிராமத்தா அது இதுவும் பாவ. எதுக்கு நமக்கு வம்பு? நம்ம பாட்டுக்கு இங்கேயே உட்காந்துட்டு போயிடுவோம். காத்தாட நல்லா இருக்கு. இவன் என்ன இப்படி வந்து நிற்கும்? யார் இந்த பையன்? ஏல, நம்ம தர்ஷினி ஃபேக்டரியில் வேலை பார்க்குற பையன். அதான் டிஸ்கோ மஸ்கோ காலேஜ் ஓனருக்கு பையன். ஓ, அந்த பையன் நீதானா? என்ன ராத்திரி வந்திருக்கான்? இவங்க யாரு? உங்க வீட்டில் வேலை பார்க்குற பாடி கார்டா? பாடி கார்டெலாம் கிடையாது, அவன் என் தம்பி. என்ன தம்பி, என்ன பார்க்க ரவுடி மாதிரி தெரியுதோ? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். மண்டை பத்திரம். இந்த சாரியா அப்படி பேசுறாங்க? அவன் அப்படித்தான், கொஞ்சம் காமெடியாக தான் பேசிக்கிட்டு இருப்பான். நீ ஒன்றும் கண்டுக்கிடாது. வா, ரூமுக்கு போகலாம். இப்படிதான்ப்பா வரும். ரொம்ப அழகா இருக்கு சார். எங்க வீட்டில் இருக்கிற ரூமை விட அழகா இருக்கு. கதை விடாத, உங்க வீட்டில் நல்லா அழகா இதை விட சூப்பரா இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி, ஏதோ எங்களால முடிஞ்சது. இல்ல சார், என் ரூம்ல இதை விட கொஞ்சம் சின்னதுதான். ஏசி இருக்கு, டிவி இருக்கு, ஃபேன் இருக்கு, பால்கனி இருக்கு. சாப்பாடு எதுவும் வேணா எனக்கு ஃபோன் அடி, இல்லைன்னா நீ கிச்சன்ல போய் எடுத்து சாப்பிட்டுக்கோ சரியா? வைக்கப்படாத, இது உன் வீடு மாதிரி. ரொம்ப நன்றி சார். இங்க பாரு விஷால்,
உனக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஆனா எதா இருந்தாலும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன், நாங்க இருக்கோம். சரியா? படிப்பை விட்டுறாத. படி. அதே மாதிரி ஃபேக்டரியிலேயே எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ பண்ணிக்கோப்பா. சரி சார். சரி, நல்லா நிம்மதியா தூங்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். எதுனா கால் பண்ணு. சரியா? வாரேன். இப்பதான் எங்க வீட்டில் இருக்கிற ஃபீல் எனக்கு வருது. எங்க வீட்டில் இருக்கிறத விட இங்க நல்லா இருக்கு. பாசமா பேசுறாங்க இந்த அண்ணன். என்ன கிளவி இன்னும் பௌர்ணமியே வரல, அதுக்குள்ள ஒரு மாதிரி சவுண்ட் விடுதா? சரியா போச்சு. இன்னைக்கே ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்ம மாட்டணும்னு துவைச்சிருவா. யாத்தாடி ஜும் ஜும் பாட்டு பாடுதா? அப்ப நம்ம இங்க படுக்க முடியாது, வாடிருவோம். அத்திரி பத்திரி கத்திரிக்கா, என் புருஷன் ஒரு வெண்டைக்கா. ஜம் ஜம் ஜம். ஞங் 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 ஞங். இந்த ரூம் திறந்திருக்கு, உள்ள போவோம். ஞங் 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 ஞங். யாத்தாடி இவனுக்கு என்ன ஆச்சு? பழைய இப்படி எதுமா ஆயிட்டான்னு தெரியலையே. ஒரு படியா முழிக்கான். வா வா வா. ஐயே, குடும்பமே ராத்திரியானா கோட்டி பிடிச்சு அலையுதுவோம். இவனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பெரியவரே நில்லுங்க. ஜம் 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 ஜம். யார் நீங்க? ஜம் ஜம் பாட்டி. ஐயோ, எந்திரிங்க எந்திரிங்க. ஜம் 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 ஜம். ஐயோ, எதுக்கு என்ன அடிக்கீங்க? இப்போ உன் காதை நான் கடிக்க போறேன். ஐயோ கடவுளே. கீழே இறங்கி வருவேன். ஐயோ, நாகராஜ் ரூம்க்கே ஓடிடுவோம். இது யாருன்னு தெரியல, பைத்தியம். தாத்தா நில்லுங்க. என்னது, நான் தாத்தாவா? செத்து போன தாத்தா நில்லுங்க. ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன்னு இல்லைங்க. ஜம் 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 ஜம்.